மோசே. ஸோ மோசையை பற்றி நம்ம பார்க்கும்போது, இந்த மோசே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கும்போது, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம். எல்லாருமே வந்து இந்த 10 கட்டளைகள் அப்படிங்கும்போது, அந்த 10 கட்டளை ஒரு படமாவே வந்துச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா அந்த 10 கட்டளைகளை வாங்குறதுக்கு மோசே ஒரு 40 நாள் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு. நீங்க வந்து வேதத்திலேயே படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 40 நாள் ஆண்டவரோட சீனாய் மலையில வந்து அவர் காத்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த 40 நாள் முடிச்சு கீழே வரும்போது கீழே பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அப்ப இந்த கற்பலைகளை வாங்கிட்டு 40 நாள் சாப்பிடாம, புசியாமல், குடியாமல் 40 நாள் இருந்து அந்த கற்பலைகளை வாங்கிட்டு அவர் கீழே வரும்பொழுது, இங்க பார்த்தா எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க பாவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே அவர் வந்தாரு, அந்த கற்பலைகளை போட்டு உடைச்சாரு. உடைச்சிட்டு திரும்ப அடுத்த தடவையும் இதெல்லாம் முடிச்சு பிரச்சனைலாம் முடிச்சுட்டு சால்வ் ஆனதுக்கப்புறம் அடுத்த தடவை ஆண்டவர் பேசுறாரு, நீ வாப்பா அப்படின்ட்டு திரும்பியும் போறாரு. 40 நாள் உட்காந்து 40 நாளுக்கு அப்புறமேட்டு அந்த கற்பலைகளை வாங்கிட்டு அவர் வராரு, கொடுக்குறாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த லைஃப் வந்து அப்படியே போயிட்டு இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் அடுத்த லெவலுக்கு போகணும். இதே லெவலில் இருந்துட்டு நான் முடிச்சிடக்கூடாது. நான் வந்து 10 வருஷமா டெய்லி 5 அதிகாரம் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. பார்த்தா அது 5 அதிகாரம் 10 வருஷமா வாசிட்டுன்னா என்ன இருக்குது? அடுத்து 6க்கு போங்க, 7 அதிகாரம் போங்க, 8 அதிகாரம் போங்க. 10 வருஷமா நான் 1/2 மணி நேரமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். போதாது, நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னா, உபவாசத்தோட ஆண்டவர்கிட்ட காத்துட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்மளுடைய வாழ்க்கையிலும் தருவார். ஸ்பிரிச்சுவல் growth நம்மளுக்கு வேணுங்க. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் இல்ல, நிறைய பேர்கிட்ட ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் இல்ல. ஸோ இந்த ஆவியின் கனிகள் நம்மளுக்கு இன்னைக்கு தேவை. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அன்பு காட்டுறதுக்கே முடிய மாட்டேங்குது. ஒரு ஷார்ட் டெம்பரா இருக்கிறாங்களே, அவ்வளோ கோவம் வருது, கேட்டாக்கே அது சின்ன வயசுல இருந்தே இருக்குதுங்க, அதை மாத்திக்க முடியல அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்துறாங்களே. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் மாறணுமே. அதுக்கு நான் வந்து ஃபாஸ்டிங் இருந்து ஆண்டோடைய சமூகத்தில் உட்காரேன். அப்போ ஆவிக்குரிய காரியங்கள் சிலதை ஆண்டவர்கிட்ட பெறணும் அப்படிங்கும்போது இச்சையடக்கம் இல்லாமல் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறோமே, சாப்பாட்டில் ஒரு கண்ட்ரோல் இருக்க மாட்டேங்குது. பிரியாணியை பார்த்தாக்கே நம்ம வந்து அவ்வளோத்துக்கு சாப்பிட்றோமே. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து உலக பிரகாரமாக இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு கண்ட்ரோலாக இருக்கிறாங்க. நல்ல உடம்பு ஃபிட்டாக வச்சுட்டு உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு தான் அது ரொம்ப தேவை. நான் தான் ஆண்டவரை பற்றி 10 பேருக்கு சொல்கிறேன், எனக்கு தான் அது ரொம்ப தேவை. பட் நம்ம அதை பெருசாக கண்டுக்கவே மாட்டேன்றோமே. இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம ஆண்டோடைய பாதத்தில் உட்காரணும். இன்னைக்கு ஆவிக்குரிய வரங்கள் நம்மளுக்கு தேவை. 9 வரங்கள் இருக்குது. 9 வரங்களையும் நம்ம பெற்றுக்கொண்டு ஷைன் பண்ணணும். தேசத்துல, உலகத்துல நம்ம ஷைன் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. ஸோ நம்ம ஃபாஸ்டிங் இருந்து ஜபிக்க வேண்டியது அவசியம். 40 நாள் உட்காருங்க. வருஷத்துல ஒரு தடவையாவது ஒரு 40 டேஸ் உட்காந்து நீங்க ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் அந்த தேவைகளை செய்வார். எதுக்காக நீங்க உட்காடுறீங்களோ அந்த காரியத்தை உங்களுக்கு செய்து கொடுப்பார். அதனால தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாஸ்டிங் இருங்க. ஃபாஸ்டிங் ஜெபம் உங்களுக்கு தேவைகளை கொண்டு வரும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகணும். இப்படியே இருந்துட்டு நம்ம போயிடக்கூடாது. அடுத்த லெவலுக்கு போய் இன்னும் நிறைய காரியங்களை செய்யணும், நிறைய ஊழியங்களை செய்யணும், நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்கு ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங்ல உட்காருங்க. 40 நாள் தான் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு எது சௌகரியமோ அப்படி இருங்க. ஆனா ஒரு நாள்ல எனக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது 3 நாளா மாத்துங்க. 3 நாள்ல கிடைக்கல அப்படிங்கும்போது 7 நாளா மாத்துங்க. 7 முடியலங்கும் போது 21. அதுக்கப்புறம் 40 நாளுக்கு வாங்க. ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு போறது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான காரியம், ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதனால அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.